டிஎன் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு சனிப்பெயர்ச்சி குறித்து தான் பேச போறோம். அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ஸ்ரீ சுபம் டாக்டர் விஜயகுமார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா. இப்போ நம்ம சனிப்பெயர்ச்சி பத்தி பேச போறோம். சனிப்பெயர்ச்சி எப்போ தொடங்கி எப்போ முடியுது, இதுல என்னென்ன சிறப்புகள் இருக்குன்னு சொல்லுங்க சார். நிச்சயமா. இப்ப சனிப்பெயர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது இப்ப நம்ம பார்க்கும்போது வாக்கியப்படி சனிப்பெயர்ச்சி பார்க்க போறோம். மார்ச் 6ஆம் தேதி காலை 8:26 பக்கம் வருது. இந்த சனிப்பெயர்ச்சி ஏன் ரொம்ப முக்கியத்துவம்னா, நம்ம சிறப்பு பெற்ற சனீஸ்வரர் கோயிலாக நம்பிட்டு இருக்கிற திருநள்ளாறு, காரைக்காலில் இருக்கிற அந்த திருநள்ளாறு வழிபாட்டு ஸ்தலத்தில் பண்றாங்க. குச்சனூர் அங்கேயும் சனிப்பெயர்ச்சி யாகங்கள் பண்ணக்கூடிய காலகட்டம். பொதுவா சனிப்பெயர்ச்சி நடந்தாலே வாழ்வில் பல மாறுதல் நடக்கும். இந்த சனிப்பெயர்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியமாக காலகட்டமா இருக்கு. இந்த காலகட்டம் பொருளாதார ரீதியாக ஷேர் மார்க்கெட் அப் அண்ட் டவுன், உலகியல் ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள், இந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த சனிப்பெயர்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாசத்தில் நடக்கிற சனிப்பெயர்ச்சி இதுல ஒரு சூட்சம விஷயம் என்னன்னா, கிரகணங்கள் நடந்து முடிய உடனே வருகிற சனிப்பெயர்ச்சி. அப்ப பாத்தீங்கன்னா பிப்ரவரி 17 சூரிய கிரகணம், மார்ச் 3ஆம் தேதி பக்கம் சந்திர கிரகணம். கிரகணமே ஆல்ரெடி ஒரு மாறுதலை கொடுத்து சனி பகவான் வரார். சனிப்பெயர்ச்சி வந்த உடனே குரு வக்கர நிவர்த்தி. ஆக சனிப்பெயர்ச்சி முழுமையாக தன் சொந்த வீச்சில் செய்ய போகிறார்னு அர்த்தம். இதுல 12 ராசிகள் ஒவ்வொரு தத்துவத்திலையும், இதுல குறிப்பா திருமணம் சம்பந்தப்பட்டது, குழந்தை ரீதியாக, தொழில் ரீதியாக, ஹெல்த் வைஸ், வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட எண்ணங்கள், சொத்து சோகம் கிடைக்குமா, கடன்ல இருந்து மீண்டு வருவானா, இது மாதிரி எண்ணற்ற கேள்விகள் மக்கள் மனதில் நிலவிட்டே இருக்கு. அனைத்துக்கும் சனி பகவான் அருள போறார். ஏன் சனி பகவான் இவ்வளவு இதா பார்க்கிறோம், இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்னா, கிரகங்களில் ஈஸ்வர பெற்ற ஒரே ஒரு கிரகம் சனீஸ்வரன். மற்ற கிரகங்கள் இந்த மாதிரி இல்லை. சனிங்கிறது நீதிமான்க. அவர் எங்க இருக்காரோ, யாருக்கு என்ன கொடுக்கணும் சமமாக கொடுக்கக்கூடியது. ஈவன் இறைவனையே சனி பகவான் சனி பிடித்த காலகட்டம் உண்டு. அதனால இது மக்களுக்கு மிகுந்த யோகத்தை கொடுக்கிற சனி பகவானா இருக்குது. நிச்சயமாக இது மிகுந்த யோகத்தை நம்ம பார்க்க போறோம். இப்ப மேஷராசி நேயர்கள் இருக்காங்க சார், அவங்களுக்கு சனிப்பெயர்ச்சி என்னென்ன அள்ளி தர போகுதுன்னு சொல்லிடுமா? சனீஸ்வர பகவான் இந்த மேஷராசிக்கு அள்ளி கொடுக்க போறது முதல்ல வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் சம்பந்தப்பட்ட அள்ளி கொடுக்க போறார். இந்த ராசிக்கு 12ஆம் இருக்கார். சார் பாத சனியா இருக்குமா, 7.5 சனி வந்துருச்சா? பொதுவா 7.5 சனி வந்தா ஒருத்தருக்கு நல்லது நடக்கும். என்னன்னா, ஃபர்ஸ்ட் கமிட்மெண்ட்ல அக்செப்ட் பண்ணுவாங்க, வேலை இல்லாதவருக்கு வேலை கிடைக்கும். இதுல 6ஆம் வீட்டை பார்க்கும் காலகட்டத்துல நான் நிறைய பேர் வெளிநாட்டு சம்பந்தப்பட்டது, அப்ப வேலையில் நிச்சயமாக உண்டு. வருமானத்துக்கு இந்த ராசி கிடைக்குமானா, இந்த ராசியோட 2வது பார்வை உங்க ராசி ரிஷப ராசியில் விழுகும் காலகட்டம். இந்த ராசிக்கு 2ல் வரும்போதே அப்போ வருமானம் தன்னிறைவாக குடும்பத்துக்கு திருப்திகரமாக இருக்கின்ற காலகட்டம் ஒன்று. அப்ப வேலை உண்டு, தொழில் ரீதியாக நிச்சயமாக இருக்கும். இந்த ராசிக்கு முக்கியமாக திருமணம் இருக்கா இல்லையான்னு படாத கேள்விகள் இருக்கு. அப்ப அந்த திருமணம் சம்பந்தப்பட்டதுக்கு இந்த ராசிக்கு நடைபெற காலகட்டம் என்னன்னா, சனி 12ல் வரும் காலகட்டத்தில் 6ஆம் வீட்டை பார்க்கும்போது தடையை விளக்குவதற்கு சனி பகவான் இருக்கார். தடையை கொடுக்கறதுக்கும் சனியா வருவார். ஆனா இப்போ சனி ஆல்ரெடியே இவங்களுக்கு திருமணம் ஆகாதவருக்கு சனி தடங்கள் விளக்குவதற்கு காலகமா இருக்காரு. இந்த கிரகம் வந்ததுல இருந்துங்க இவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் காலகட்டம். இன்வெஸ்ட்மெண்ட்னா எப்படின்னா, ஒரு சுப விரயம் இருக்கு. அப்ப என்னது, இடம் வீடு வாங்க முயற்சிக்கிறவங்களுக்கு இடம் வீடு வாங்க அம்சம் உண்டு. கடனை அடைக்க கையில் இருக்கிற காசை கடனை கொடுத்து கடனை அடைத்து திருப்திகரமாக இருக்கக்கூடிய காலகட்டம். சார் ஒரு வண்டி வாங்கட்டுமா, கார் வாங்கட்டுமா? பொதுவாக எலக்ட்ரானிக்கல் வாகனம். ஏன்னா சனிங்கிறது எலக்ட்ரிக்கல், சனி செவ்வாய் எலக்ட்ரானிக்கல் அர்த்தம். அப்போ அது சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் வருகிற காலகட்டம் உண்டு. இந்த ராசிக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் வேலை கிடைச்சிடும். மாணவர்கள் நிறைய பேர் படிச்சு முடிச்சுன்னு வேலை கிடைக்குமா, இந்த ஏஐ வந்துடுச்சு, இப்படி பல கேள்விகள் மக்கள் மனதில் ஓடிட்டு இருக்கு. இந்த காலகட்டத்தில் ஏஐயா இருந்தாலும் எதா இருந்தாலும் சனி பகவான் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறார். ஆனா ஒண்ணு மட்டும் சனியை பார்த்துக்கணும். சனி 12ல் வரும்போது கால் சம்பந்தப்பட்டதில் கொஞ்சம் பார்க்கணும் இந்த மேசராசி. ஏன் சார் அப்படின்னா, காலில் சின்ன சின்ன தொந்தரவுகள் வர வாய்ப்பு உண்டு. மருத்துவ செலவு ஏதாவது வந்தா அது கியூர் ஆகிற அம்சத்தில் கொண்டு வந்துடுவார் இந்த கிரகங்கள். அப்ப இதெல்லாம் சிறப்பு பலனாக இருக்கு. இவரே காலபுருஷனுக்கு 10ஆம் அதிபதி 12ல் வரார். அப்ப தொழில் இல்லாதவங்க தொழில் ஒண்ணு பண்ணணும் ஆரம்பிக்கலாமா, இந்த நேரத்துல முதலீடு செய்து தொழிலை சிறுக சிறுக மென்மேலும் வளர போகிறாங்க. சனியே 12ஆம் அதிபதியா வந்துட்டா ஆஃபர் போட்டு ஜெயிக்கணும். அப்ப என்ன சொல்லுவோம்னா, சார் ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 200 ரூபா பொருள் விற்கிறோம் அப்படின்னா, 200 ரூபா இல்லாம மற்றவங்களோட காம்படிஷன்ல ஒரு 2 ரூபா 3 ரூபா கம்மியா வைக்கும் போது நம்பர் ஆஃப் பீப்புளை இன்க்ரீஸ் பண்ணி ஜெயிக்கிற ராசி இந்த மேச ராசி. ஜெயிச்சு வருகிற அம்சம் வந்தாச்சு. இந்த ராசிக்கு யோக பலன் அள்ளி கொடுக்கறாருன்னு தைரியமா சொல்லலாம். ஓகே சார், இப்போ அவங்க எந்த மாதிரி காரியங்கள் பண்ணலாம், இந்த டைம்ல பண்ணா சிறப்பா இருக்குன்னு சொல்லுவீங்க, அப்புறம் எந்த மாதிரி காரியங்கள் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு சொல்லிடுங்க சார். நிச்சயமா இந்த ராசிக்காரங்க பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா, சொத்து சுகல் கவனம் செலுத்த சொன்னேன். இதே மாணவர்கள் பார்த்தீங்கன்னா, வெளிநாடு சென்று படிக்கலாமா, வெளி மாநிலம் சென்று படிக்கலாமா, ஒரு இடத்த விட்டு இன்னொரு போகலாமா, இந்த மாதிரி சிந்தனைகள் வந்துட்டு இருக்கோம். நிச்சயமாக மாணவர்களுக்கு கல்வி ரீதியாக முக்கியத்துவம் கொடுக்கலாம். பூர்வீக ரீதியான சொத்துக்கள் பிரிக்கலாமா, இந்த மாதிரி கொஞ்சம் கவனிக்கணும். ஏன்னா
இந்த ராசிக்கு 12 வரும்போது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்புண்டு. பூர்வீக சொத்தை பிரிக்கிறதுக்கு உண்டான காலகட்டம் இப்பொழுது அல்ல. குரு பலன் பொறுமையா 8 இருக்கணும். பொறுமையா கொஞ்சம் தள்ளி பண்ணா நல்லா இருக்கும். இதே இந்த ராசிக்கு வியாதியை தள்ளி போடக்கூடாது. சார் ரொம்ப நாளா ஒரு உடலுக்கு தொந்தரவா இருக்குது, தள்ளி போடலாம். இது வயதானவங்க பாத்தீங்கன்னா மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையா இருக்கலாம், ஹார்ட் சம்பந்தப்பட்டது சின்ன சின்ன உடல் தொந்தரவு இருக்கும், தள்ளி போட்டுட்டே வருவாங்க. குறிப்பா மேசராசி கண் சம்பந்தப்பட்ட ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துடும். இது தள்ளி போட்டு பல வருஷமா சொன்ன கண் சதையா இருக்கலாம், இது மாதிரிலாம் தள்ளி போட்டவங்க இப்ப அந்த அமைப்பு வருது. இப்ப தவறு விட்டால் அது மேஜரா வரும். பெண்களுக்கு இப்ப ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படுறதுன்னா அவங்க உடல்ல யூட்ரஸ் பத்தி பிரச்சனை வருது, இல்லைன்னா பிரஸ்ட் சம்பந்தப்பட்ட கட்டியா இருக்கும், கேன்சரா இருக்கும், பல தொந்தரவு வருது. இதெல்லாம் சரி செய்யறதுக்கு சனி பகவான் அவ்வளவு அற்புதமா இருக்கார். இப்ப இதை செஞ்சுட்டாலே ஜெயிக்கக்கூடிய அம்சம் வந்தாச்சு. ஓகே சார், இவங்களுக்கான சிறப்பு பரிகாரங்கள் கோயில்கள் ஏதாவது இருக்கா சார்? நிச்சயமாக. இப்போ சனீஸ்வரன் சொன்னாலே நம்ம என்னன்னா திருநள்ளாறு இந்த மாதிரிலாம் நினைப்போம். அதையும் தாண்டி ஒவ்வொரு ராசி தத்துவத்தில் இருக்குங்க. இந்த ராசிக்கு பாத்தீங்கன்னா எந்திர சனீஸ்வரர். விழுப்புரம் மாவட்டத்தில் கல்லுப்பட்டுல இந்த கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வந்தா, மேச ராசிக்கு மேசம்னா செவ்வாய், எந்திரத்தை குறிக்கும். எந்திர சனீஸ்வரர் சென்று வந்தாலே இவங்க வாழ்வில பல தடைகள் விலகி விடைகள் கிடைத்து செல்வ செழிப்பை நோக்கி பயணிக்கும் காலகட்டமா இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு தத்துவம் அந்த கிரக அமைப்புப்படி பரிகாரம் கொடுக்குறோம். இதை தாண்டி வாழ்வியல் பரிகாரமா இவங்க பழைய செருப்பை தூக்கி வெளியே போட்டலாம், வீட்டில் இருக்க குப்பைகள் பழைய பொருட்களை எடுத்து வெளியேற்றுவது, இதெல்லாம் பரிகாரமா இருக்கும். சிறப்பு பரிகாரம்னா வெறுங்கால நடக்கிறது. ஆமா, 12ஆம் வீடு இல்லையா, வெறுங்கால நடந்தாலே இவங்களுக்கு வாழ்க்கையில வெறுமை இருக்காது. அப்ப சிறப்பை நோக்கி பயணிக்கும் காலகட்டம் தான். ஓகே சார், ரொம்ப அருமையா சொன்னீங்க. நன்றி சார்.